வாங்க உலகத்திலே ரொம்பவும் தனிமைப்படுத்தப்பட்ட மர்மங்கள் நிறைந்த ஒரு தீவை பத்தி இந்த அலசல்ல பார்க்கலாம். கிட்டத்தட்ட 60,000 வருஷங்களா வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாம சென்டினல் மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தீவு ஏன் தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு விடை அந்த தீவோட இயற்கையான அரண்கள்ல தான் இருக்கு. சுத்தியுள்ள ஆபத்தான பவளப்பாறைகள் கப்பல்களை தடுக்குது. அது மட்டும் இல்லாம 2004 சுனாமி இந்த தீவை மேல உயர்த்தி இன்னும் பாதுகாப்பாக்கிடுச்சு. இயற்கையே சென்டினல் மக்களைச் சுற்றி அடர்ந்த காடுகளால ஒரு அசைக்க முடியாத கோட்டையை கட்டியிருக்குன்னு தான் சொல்லணும். வெளிநபர் தொடர்புன்னு பார்த்தா அது முழுக்க முழுக்க கப்பல் விபத்துகளாலும் காலனித்துவ கடத்தல்களாலும் நிறைந்த ஒரு இருண்ட வரலாறு தான். 1880ல பிரிட்டிஷ்காரங்க 6 பேரை கடத்தினாங்க. புது நோய்கள் தாக்கி அதுல இருந்த முதியவர்கள் பரிதாபமா இறந்துட்டாங்க. 1981 கப்பல் விபத்து ஒரு திருப்புமுனை. உலோகம் உருக்க தெரியாட்டாலும் உடைஞ்ச கப்பல் இரும்ப வச்சு அவங்க ஆயுதங்களை உருவாக்குனாங்க. ஆனா ஒரு அமைதியான தருணமும் நடந்துச்சு. 1991ல மானுடவியலாளர் டாக்டர் மதுமாலா ஒரு மிகப்பெரிய அமைதியான தொடர்பை ஏற்படுத்தினாங்க. தண்ணீர்ல தேங்காய்களை பரிசலிக்கும் எளிய உத்திய அவங்க பயன்படுத்தினாங்க. வெளிநபர்கள் சென்டினல் மக்களை நெருங்கினது இதுதான் முதல் முறை. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? அவங்க கத்திய நரியாலி ஜப்பா ஜப்பா அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னும் தேங்காய் வேணும்னு அர்த்தம். ஆனா இந்த அமைதி ரொம்ப நாள் நீடிக்கல. 2006ல சட்டவிரோதமாக கரை ஒதுங்கிய 2 மீனவர்கள் பரிதாபமாக கொல்லப்பட்டாங்க. அப்புறம் 2018ல ஜான் ஆலன் சாவ் அப்படிங்கிற அமெரிக்கர் மதத்தை பரப்ப சட்டவிரோதமா இந்த தீவை நெருங்கினார். பரிசுகள் கொடுத்தும் அவர் அம்புகளால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். மேலும் ஆபத்தை தவிர்க்க அவர் உடலை மீட்கப் போவதில்லைன்னு அரசு முடிவெடுத்துச்சு. இதனால ஒரு கேள்வி எழும். அவங்க மனித மாமிசம் சாப்பிட்றவங்களா? இதை நாம இப்போதே தெளிவுபடுத்திடலாம். கண்டிப்பா இல்லங்க. இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இது வெறும் பரபரப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முட்டாள்தனமான காலனித்துவ கட்டுக்கதை. அவங்க தனிமை ஏன் முக்கியம்னு புரியுதா? வெளியாட்களோட தொடர்பு வச்சுக்கிட்ட மத்த பழங்குடியினரோட மக்கள் தொகை 99% வரை அழிஞ்சிடுச்சு. முக்கிய காரணம், வெள்ளி நபர்கள் கொண்டு வரும் சாதாரண நோய்களுக்கு கூட அவங்க கிட்ட எதிர்ப்பு சக்தி கிடையாது. அது அவங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் இந்திய அரசு தூரத்திலிருந்து மட்டும் கவனிக்கும் கொள்கையை கடுமையா பின்பற்றுது. அவங்கள தொடர்பு கொள்ள யாருக்கும் அனுமதி இல்ல. அந்த தீவை சுத்தி 9 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம கடலோர காவல் படையினரால கடுமையான பாதுகாப்பும் தடையும் விதிக்கப்பட்டிருக்கு. சோ வளர்ச்சி எல்லா இடத்துலயும் பரவுற இந்த காலத்துல மனித வரலாற்றின் இந்த கடைசி அத்தியாயத்தை நாம அமைதியா வாழ விடுவோமா?